இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி அது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலம் ஆக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிறார், நிர்மூலமானவைகளை கட்டுகிற தேவன். நம்முடைய தேவன் நிர்மூலமானவைகளை கட்டுகிற ஒரு தேவன். நாம் எந்த சூழ்நிலையில் நிர்மூலமாகி போயிருந்தாலும் அவற்றை ஆண்டவர் கட்டுகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். ஆகவே நாம் சோர்ந்து போய்விடாமல், இப்படி நாம் நிர்மூலமாகி விட்டோமே என்று சொல்லி நாம் கவலைப்படாமல் ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அவர் நம்மை நிர்மூலமானவைகளை கட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதே போல பாழான நிலங்களை பயிர் நிலம் ஆக்குவேன் என்றும் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் பாழான சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பயிர் நிலத்தை போன்று பசுமையாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் அவர் சொல்லுகிறார். 37ஆம் வசனம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37 நாம் வாசிக்க முடியும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். அதாவது அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். நாம் ஆண்டவர் நம்மிடத்தில், நாம் அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை விண்ணப்பமாக, அது ஜெபமாக ஏறெடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்யும் பொழுது அவர் நம்மை என்ன செய்கிறார்? நிர்மூலமானவைகளை கட்டுகிற ஒரு தேவனாகவும் பாழான நிலத்தை பயிர் நிலமாக மாற்றுகிற ஒரு தேவனாகவும் காணப்படுகிறார். ஆகவே நாம் விண்ணப்பம் செய்வோம், ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை நாம் சொல்லுவோம், அவரிடத்திலிருந்து நாம் என்ன செய்வோம்? தேவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஒரு ஜனமாக காணப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.